வெல்கம் டு HTML சீரிஸ். இன்றைக்கி நம்ம HTML சீரீஸில் iframe பற்றி பார்க்க போகிறோம். iframe டேக் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் இன்னொரு டாக்குமெண்ட்டை எம்பெட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஒரு HTML டாக்குமெண்ட்டில் நம்ம ப்ரௌசரில் என்ன கண்டென்ட்லாம் டிஸ்பிளே ஆகணும்னு கண்டென்ட் எழுதிட்டோம். இப்போது நான் வேறு ஒரு HTML டாக்குமெண்ட்டு ரைட் பண்ணுறேன். இப்போது எனக்கு அந்த HTML டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு எழுதுகிற HTML டாக்குமெண்ட்குள்ளே எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம iframe யூஸ் பண்ணி எம்பெட் பண்ணிக்கலாம். ஸோ iframe வந்துட்டு ஸ்பெசிஃபைஸ் அண்ட் இன்லைன் ஃப்ரேம். இதோடைய சின்டாக்ஸ் iframe. அதில் நிறையா ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மெயினாக யூஸ் பண்ணுறது சோர்ஸ் அண்ட் டைட்டில். சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் வந்து நம்ம என்ன ஃபைலை நம்ம வந்துட்டு லிங்க் பண்ணணுமோ இல்லை வியூ பண்ணணுமோ அந்த URL நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கர்சரை ஹோவர் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் மேலே நமக்கு அந்த டைட்டிலோடைய டிஸ்கிரிப்ஷன், அதாவது டைட்டில் ஆட்ரிபியூட்டோடைய வேல்யூ என்ன இருக்கோ அது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு iframeக்கு நம்ம ஹைட்டும் வித்தும் கொடுக்கலனாலும் டிஃபால்ட்டாக அது ஒரு சைஸில் இருக்கும். இப்போது நான் ஸ்பெசிஃபை பண்ணுற ஹைட்டில் வித்தில் தான் எனக்கு iframe வேணும் அப்படின்னா நம்ம ஹைட் ஆட்ரிபியூட் அண்ட் வித் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்துட்டு டிஃபால்ட்டாக பிக்சல்ஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிமூவ் தி பார்டர். டிஃபால்ட்டாக iframeக்கு ஒரு பார்டர் இருக்கும். ஸோ அந்த பார்டர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் ஃபார் அ லிங்க். நம்ம வந்துட்டு இந்த ஃபார்ம்ஸ் பார்க்கும்போதே இந்த டார்கெட்டில் _blank _self parent top iframe அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா வேல்யூஸ் பார்த்துருந்தோம் இல்லையா டார்கெட் ஆட்ரிபியூட்க்கு. ஸோ அந்த iframe நேம் அப்படின்ற வேல்யூ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கோட் மூலிமா பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு லிங்க் வந்துட்டு என்னுடைய கரண்ட் வெப்பேஜில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன், எனக்கு அந்த iframeல தான் என்னுடைய கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ அதை கோட் ரன் பண்ணி பார்க்கலாமா? நான் ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்கேன். இங்கே ஆக்ஷன் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த அந்த கோட் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே நான் index.html ஃப்ரெஷ்ஷாக நான் iframe க்ரியேட் பண்ணுறேன். இங்கே iframeல நான் source action.html கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைட்டில் ஃபார்ம் பேஜ்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு கோ லைவ் கொடுக்குறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌசரில் ஒரு குட்டி ஃப்ரேம் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த குட்டி ஃப்ரேம்குள்ளே தான் என்னுடைய அந்த action.html இருக்க கோட் டிஸ்பிளே ஆகுது. இப்போது நான் இங்கே போயிட்டு ஹைட் 250 with 500. ஸோ இப்போ எனக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் செட் பண்ண சைஸ்க்கு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக iframe சுற்றி ஒரு பார்டர் இருக்கா? இப்போ எனக்கு அந்த பார்டர் தேவையில்லை அப்படின்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பார்டர் ப்ராப்பர்ட்டிக்கு நான் வேல்யூ நன் அப்படின்னு கொடுத்தேன். எனக்கு இங்கே பார்டர் எதுவுமே க்ரியேட் ஆகலை. இப்போ பாருங்கள் பார்டர் இருக்குது, இப்போது பார்டர் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டார்கெட். டார்கெட்டில் iframe யூஸ் பண்ணுறதுக்கு iframeோடைய நேம் தேவை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு iframeக்கு ஒரு பேர் வச்சிடலாமா? ஸோ iframe வந்துட்டு iframe எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் நேம் பண்ணுறேன் iframeக்கு. இப்போது நான் கியூர் அப்படின்றத நான் ஹைப்பர் லிங்க் பண்ணுறேன். அங்கே நான் என்ன லிங்க் ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா TopSkilled Academyயோடைய லிங்க்கை தான் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். இப்போது நான் இங்கே போயிட்டு என்னுடைய ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் 1 செகண்ட் பார்டர் ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ எனக்கு பார்டர் இருக்குது. நான் 2 பிஆர் டேக் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஃப்ரேமில் இருந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு. இங்கே நான் டாப் ஸ்கில்டை ஹைப்பர் லிங்க் பண்ணியிருக்கேன். நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு டாப் ஸ்கில்டுன்ற அந்த லிங்க் வந்துட்டு எனக்கு டார்கெட்டில் நான் ஐஃப்ரேமோடைய நேம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஐஃப்ரேமுக்குள்ளே எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்துட்டு டார்கெட் மென்ஷன் பண்ணல இல்லையா, அப்போ மென்ஷன் பண்ணாதப்ப எனக்கு எப்படி வரும்னு பாருங்கள். நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன்லேயுமே டாப் ஸ்கில் வருது. ஆனால் நான் டார்கெட்டில் ஐஃப்ரேமோடைய நேம் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த பர்டிகுலர் ஃப்ரேம்குள்ளே தான் என்னுடைய லிங்க் ஓப்பன் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay tuned for the upcoming videos. If you have any doubts, please contact us or comment. We'll clarify your doubts.